அம்மாவை திருத்த முடியாது சார். முடியும்பா. முடியாது சார். முடியாதுங்கிற வார்த்தை இந்த சுந்தரமூர்த்தியினுடைய அகராதிலேயே கிடையாது. இங்க நீலகண்டங்கிறது யாரு? நான் தான். வாங்க, வந்து வண்டியில ஏறுங்க. எங்க முதலாளி உங்களை கூட்டு வர சொன்னார். யாரு உங்க முதலாளி? இந்த ரோடு வழியா தோராயமா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் போறாங்க வர்றாங்க? ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க போறாங்க. நீங்க இந்த திண்ணையில தானே உட்கார்ந்துருக்கீங்க. ரோட்ல போறவங்க வர்றவங்க யாராவது உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? இல்ல ஒரு குட் மார்னிங் ஆவது சொல்லியிருக்காங்களா? அட்லீஸ்ட் ஒரு புன்முறுவலாவது பூத்திருக்காங்களா? அதையெல்லாம் விடுங்க. ஒரு நாயாவது உங்களை பார்த்து குலைச்சிருக்குதா? இல்லையே. இல்ல பண்ணியாவது உங்களை பார்த்து உரிமை இருக்குதா? ஆக யாருமே உங்களை மதிக்கல. உங்களை மதிச்சு ஒரு பெரிய மனுஷன் 4.5 lakhs காரை இந்த பெரிய மனுஷன் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். அவர் யாருன்னு தெரிஞ்சாதான் வண்டியில வந்து ஏறுவீங்களோ? அது வந்து நான் உங்களை கடத்திட்டு போக வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? தைரியமா சொல்லுங்க. நான் உங்களை கடத்திட்டு போக வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? கடத்திட்டு போய் பதுக்கி வச்சு எல்லாரும் எதை கேட்டு மிரட்டுவாங்க? பணம் கேட்டு மிரட்டுவாங்க. யூ ஆர் ஏ ரைட் 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 ரைட். இன்னைக்கு பெட்ரோல் என்ன விலை விக்குது? கிட்டத்தட்ட 1 லிட்டர் 28 ரூபாய். எங்க இடத்துல இருந்து இந்த காரு இங்க வந்து போறதுக்கு 10 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது. ஆக பெட்ரோலுக்கு மட்டும் 280 ரூபாய். மேல 20 ரூபாய் வச்சு 300 ரூபாய் கேட்டு மிரட்டினா தான் எங்களுக்கு 20 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஆமா. இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் 300 ரூபாய் கட்டி உங்களை மீட்டுட்டு போறதுக்கு இருக்காங்களா? சத்தியமா இல்லையே. 20 ரூபாய் கூட லாபம் இல்லாம உங்களை கடத்திட்டு போறதுக்கு எங்க முதலாளி என்ன மடையனா, இல்ல அவர் அனுப்பிச்சு இந்த பெரிய மனுஷன் வந்திருக்கேன்னா என்ன முட்டாளா? நீங்க என்ன கடத்திட்டு போய் என் உடம்புல இருக்கிற உறுப்புகளை தனித்தனியா பாட்டா கழட்டி வித்துட்டீங்கன்னா நான் இன்னும் யூஸ்லெஸ் பலவ் ஆயிருவேன். அதுக்காகத்தான் பயப்படுறேன். இப்படித்தான் சார் ஓப்பனா பேசணும். தோராயமா உங்க உடம்புக்குள்ள எவ்வளவு உறுப்புகள் இருக்கும்? நான் கார்லயே போய் இருக்கிறேன். இவரை யாரு கார்ல கூட்டிட்டு போறது? கைய பிடிச்சு நடத்தி கூட்டிட்டு போனாலே பின்னாலே போவாரே. மிஸ்டர் நீலகண்டன், உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்ல. என்னப்பா வடிவேலு உட்கார மாட்டேங்கிறாரு? சொல்ற மாதிரி சொன்னாதான் அவர் உட்காருவார். அப்ப சொல்லு. மிஸ்டர் நீலகண்டன், இந்த நாட்டுல தோராயமா எவ்வளவு பர்னிச்சர் கடை இருக்கும்? லட்சத்துக்கு மேல இருக்கும். தமிழ்நாட்டுல தோராயமா எவ்வளவு பர்னிச்சர் கடை இருக்கும்? 1000க்கு மேல இருக்கும். இந்த சேலம் ஜில்லாவுல தோராயமா எவ்வளவு பர்னிச்சர் கடை இருக்கும்? 100க்கு மேல இருக்கும். உங்க ஏரியாவுல தோராயமா எவ்வளவு பர்னிச்சர் கடை இருக்கும்? 9 10 இருக்கும். இது வரைக்கும் ஏதாவது ஒரு பர்னிச்சர் கடையில கேவலம் ஒரு முக்காலியாவது வாங்கி போட்டு எந்த நாயாவது உங்களை உட்கார சொல்லி இருக்குதா? சொல்ற மாதிரி சொன்னாதான் அவர் உட்காருவார். முதலாளி இப்ப கேளுங்க. ரொம்ப தடுமாறிட்டாரு. பரவாயில்ல. மிஸ்டர் நீலகண்டன், நான் யாருன்னு கேட்க கூடாது, உங்களை எனக்கு எப்படி தெரியும்னு கேட்க கூடாது. ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ஏன் நீங்க இப்படி ஒரு கோழையாவே இருக்கீங்க? சார், நினைச்ச அப்பா அம்மாவுக்கு நான் பிறக்கல, கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன். கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுனால நினைச்ச குழந்தை பருவம் கிடைக்கல, கிடைச்ச குழந்தை பருவம் தான் கிடைச்சது. கிடைச்ச குழந்தை பருவம் கிடைச்சதுனால நினைச்ச பள்ளிக்கூடத்தில் படிக்கல, கிடைச்ச பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். கிடைச்ச பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால நினைச்ச உத்தியோகம் கிடைக்கல, கிடைச்ச உத்தியோகம் தான் கிடைச்சது. கிடைச்ச உத்தியோகம் கிடைச்சதுனால நினைச்ச பொண்டாட்டி கிடைக்கல, கிடைச்ச பொண்டாட்டி தான் கிடைச்சா. அதுக்கப்புறம் என்னால் எப்படி சார் வீரனா இருக்க முடியும்? வடிவேலு, இவர் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? நினைச்ச மனுஷனை நீங்க கொண்டு உட்கார வைக்கல, கிடைச்ச மனுஷனை தான் உட்கார வச்சிருக்கீங்க. கிடைச்ச மனுஷனை உட்கார வச்சதுனால நீங்க நினைச்சபடி அவரால் பேச முடியாது. அவருக்கு கிடைச்சபடி தான் பேசுவாரு. நீங்க பொறுத்து தான் ஆகணும். ஆம் ஐ கரெக்ட் மிஸ்டர் நீலகண்டன்? உட்காருங்க. மிஸ்டர் நீலகண்டன், இப்போ உங்க வீட்டுல யாருமே உங்களை மதிக்கிறது இல்ல, அதானே உங்க குறை? ஆமாங்க. சிகாமணி,